இந்த மாலை வேளையிலே இந்த வேத பாட பகுதியை ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபிப்போம். முழங்கால் படியிடுறவங்க முழங்கால் படியிடுங்க. எளிமை நிற்க விரும்புகிறவங்க எளிமை நின்று ஜெபிங்க. இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களோட பேசுங்க. ஆண்டவரே உடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே துணிக்க பண்ணுங்க. ஆண்டவரே கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தீங்க. ஆண்டவங்களே உடைய பிரசன்னத்தினால் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தினீங்க. ஆண்டவரை உங்கள் வார்த்தையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்கினீங்க. ஆண்டவரை நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஆண்டவரை நீர் எங்களை காத்து கொண்டீர். ஆண்டவரை உம்முடைய மாபெரும் இரக்கங்களுக்காக மாபெரும் மீட்பின் செயலுக்காக இந்த மாலை வேளையில் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை எங்களுடைய வெறுமையான இருதயத்தை நீர் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உடைய வார்த்தைகளினாலும் நிரப்புவீராக. ஆண்டவரை ஆமாண்டவர், இன்றைக்கு உலகமெங்கும் ஒரு வெறுமையான காட்சி. ஆண்டவரை எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் ஒரு வெறுமை. ஆண்டவரை ஒரு வருத்தம். ஆண்டவரை ஒரு கண்ணீர். ஆண்டவரை ஒரு சஞ்சலம். ஆண்டவரை ஒரு தவிப்பு. ஆண்டவரை ஒரு துக்கம். ஆண்டவரை இது எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு உம்முடைய வார்த்தையும் உம்முடைய பிரசன்னமும் எங்களுக்கு போதும். ஆண்டவரை இந்த மாலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை இந்த வேதப்பாட பகுதியை யாரெல்லாம் பார்க்க போகிறாங்களோ கேட்க போகிறாங்களோ ஆண்டவரை எப்படிப்பட்ட மனநிலைமையிலே அவர்கள் இந்த வேதப்பாட பகுதியை கேட்டாலும் ஆண்டவரை உம்முடைய வார்த்தை வெற்றிடங்களை நிரப்புகிறதா இருக்கிறது. ஆண்டவரை வெறுமையான காரியங்களை நிறைவானதாக மாற்றக்கூடியது. ஆண்டவரை துக்கமான அனுபவங்களை சந்தோஷமாக மாற்றக்கூடியது. ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தை எல்லா நேரத்திலும் ஆண்டவரை நாங்கள் கடந்து போவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறது. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் மேற்கொள்வதற்கு உம் வார்த்தைகளை பிடித்துக்கொள்ள அந்த மாலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை புத்தியுள்ள இருதயத்தை நீ தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்களை விசுவாசித்து தைரியத்தோடு அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தங்களை அர்ப்பணிக்க நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த மீட்பின் சத்தியங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவருடைய வாழ்வில் எந்தெந்த பகுதிகளில் விழுந்து போயிருக்கிறார்களோ நொறுக்கப்பட்டிருக்கிறார்களோ வீழ்த்தப்பட்டிருக்கிறார்களோ தாழ்த்தப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை நீ தூக்கி நிறுத்துவீராக. ஆண்டவரே வார்த்தையை இந்த வேளையிலும் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய தாசரையும் நீர் மறைத்து வெளிப்படுவீராக. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சம்மட்டி ஆண்டவரே கற்பாறையை ஒடிக்கிறதான கற்பாறையை பிளக்கிறதான உம்முடைய சம்மட்டியான வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் தாழ்மையுள்ள இருதயத்தோடும் ஜெபத்தோடும் எங்களை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை எங்கள் முன்பாக நிறுத்துவதற்கு சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தரை நான் எனக்கு முன்பாக நிறுத்திருக்கிறபடியினாலே அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னது போல் ஆண்டவரே உங்க வார்த்தைகளை எங்கள் கண் முன்பாக நிறுத்தி சகலத்தையும் ஜெயிப்பதற்கு சகலத்தையும் மேற்கொள்வதற்கு இந்த மாலை வேளையில் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே ஆமாண்டவர் நம்முடைய வார்த்தைக்கு எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். தாகத்தோடும் வாஞ்சியோடும் கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து உங்கள் பிரசன்னத்திலே அமர்ந்திருக்க உங்கள் பாதத்திலே அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. மாலை வேளையிலே வேத பாட பகுதியை ஆவலோடு கேட்க அமர்ந்திருக்கிற இந்த ஆன்லைனிலே காத்து கொண்டிருக்கிற யாவருக்கும் மறுபடியும் ஒரு விஷயம் நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் அகாபை திருச்சபையின் ஸ்தாபகரும் தலைமை சபையின் போதகருமாயிருக்கிற பாஸ்டர் ரூபன் எம் சத்யராஜ் அவர்களை நாங்கள் அழைத்து இந்த நேரத்தை அவருடைய கரங்களை கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை கொண்டு கடந்த வாரங்களில் பேசுகிற கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு பேசுவாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த நாளின் வேத பாட வகுப்பிற்காக இங்கும் பல இடங்களிலும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த நாளின் வேத பாட வகுப்பிற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. சிருஷ்டிப்பு முதல் நித்திய வாழ்வு வரையுள்ள வேதாகமத்தின் மைய பொருளான மீட்பு என்கிற சத்தியத்தை
மீட்பின் சத்தியங்கள் என்கிற பெயரிலே நாம் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களிலே மீட்பினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன அல்லது உரிமைகள் என்ன என்றும், குறிப்பாக கடந்த வாரத்திலே மீட்படைவதிலே நம்முடைய பங்கு என்ன, அது ரொம்ப வேகமாக நான் உங்களுக்கு சொல்லி முடித்தேன். இன்றைக்கு சிலர் சொல்வது போல இயேசு எல்லாவற்றையும் செய்து விட்டார், நாம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு நல்ல விசுவாச போதனையை சொல்லுகிறார்கள். கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார், அதை நான் பெற்று அனுபவிப்பதற்கு நான் செய்ய வேண்டிய என் பங்கை நான் நிறைவேற்ற வேண்டும். பசியாக இருக்கிற உங்களுக்கு உணவை ஆயத்தம் செய்து உங்களுக்கு முன்பாக வைக்கிறார்கள். அதனாலே உங்களுடைய பசி தீர்ந்து விடாது. அதை உணவை தயாரித்து கொடுக்கிறவர்களின் பங்கு. உங்கள் பசி தீரணும்னா உங்கள் பங்கு என்ன? அந்த பொட்டலத்தை பிரித்து அதை நீங்கள் எடுத்து என்ன செய்யணும்? அதே போல் மீட்பில் மறுபடியும் பிறக்கிறதுல நமக்கு பங்கு உண்டு என்கிற சத்தியத்தை மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நான் போன வாரத்தில் ரொம்ப சுருக்கமாக சொல்லி கொடுத்தேன். நம்பர் 1, நாம் மீட்கப்படுவதற்கு முன்பு, மறுபடியும் பிறப்பதற்கு முன்பு தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை, தேவனற்ற ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்தோம்? நடத்தி கொண்டிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது, எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் யார் இருக்கலை? தேவன் இருக்கலை. அதனால தான் வாழ்க்கை ஒருபோதும் நன்றாக செயல்படவில்லை, அது பூரணமடையவில்லை, வெற்றி அடையவில்லை. ஏனென்றால் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணருமாய் இருக்கிற கர்த்தர் அங்கே இருக்கலை. இது ஒரே ஒருவருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல, மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் உரிய வார்த்தை. மீட்பிலே நீ செய்ய வேண்டிய முதல் காரியம், நான் தேவனற்றவனாக வாழ்ந்தேன் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ என்ன செய்ய வேண்டும்? ஒப்புக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதா சொன்னேன், இயேசு கிறிஸ்து ஒருவரே என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை விடுவிக்க வல்லவர் என்பதை நீ விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். சும்மா தானெல்லாம் வராது. இது விசுவாசம் சம்பந்தப்பட்டது. விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் பத்தாது. அந்த விசுவாசத்தை பலர் முன்பாக நீ என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாவதா சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே உன் ஆண்டவர் என்பதை நீ பலர் முன்பாக என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். ரோமர் 10:9, 10 நம்ம என்ன செய்தோம்? கவனித்தோம். இந்த 3 காரியங்கள் மீட்பு அல்லது மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திலே நாம் செய்ய வேண்டிய நம்முடைய பங்கு அல்லது கடமையாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதான் இங்கே இந்த வசனமே ரொம்ப தெளிவாக சொல்லுது இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கிறிஸ்துவுக்குள் இருக்காமலேயே தங்களை கிறிஸ்தவர்கள் என்று காண்பித்து கொள்ள முடியும். ஒரு கிறிஸ்தவ சபையில் பொறுப்பாக கூட இருக்க முடியும். ஏங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்காமல் எங்களை போல போதகர்களாய் கூட மாற முடியும். ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல், மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை அடையாமல், எப்படி கல்லூரியில் சென்று இன்ஜினியர், டாக்டர் படிப்புகளை படித்து பட்டம் பெற்று
ஒரு வேலையை போல அநேகர் செய்கிறார்களோ அதை போல இறையியல் கல்லூரிகளிலே சென்று பணத்தை கட்டி படித்து பட்டம் பெற்று இந்த பிரசங்கிக்கிற கலையை கற்றுக்கொண்டு மூளை அறிவிலிருந்து வெற்றிகரமான ஊழியர்களைப் போல கூட இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? தோற்றம் அளிக்க முடியும். இதை நான் இப்போ சொல்கிறது ரொம்ப ஒரு பிரச்சனையான காரியமாய் பலருக்கு தெரியும். ஆனால் இதுதான் உண்மை. இன்றைக்கு எங்களை போல பிரசங்கிக்கிற பலர் உண்மையில் மறுபடியும் பிறந்திருக்கிறார்களா, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களா என்பதை அவர்களே சற்று என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அப்படி இருந்த மத குருமார்களை பற்றி, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடரே உங்களுக்கு, அப்போ அவங்களே குருடராக இருக்கிறாங்க அப்படின்னா தெய்வீக சத்தியங்களை அறியாமல் இருக்கிறாங்க. மத சடங்குகளை செய்ய தெரியும், ஆனால் மதம், மார்க்கம், அதன் போதனை, அதனை வாழ்க்கையில் அபியாசம் செய்வது எப்படி என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால மக்களை இந்த மத கடமைகளை செய், காணிக்கை கொடு, அதை செய், இதை செய், ஜெபம் செய் அப்படிலாம் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் அது அவங்களுடைய இருதயத்தின் அனுபவத்திலிருந்து வந்ததல்ல. எங்கிருந்து வர்றது? அவங்களுடைய மார்க்கம், மதம் என்கிற அந்த போதனை கலாச்சாரத்திலிருந்து வந்தது. அதனால தான் ஆண்டவர் அதை சொன்னார். ஏன் பவுல் கூட அப்படிதான் இருந்தார். நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவராய் இருந்தார். ஆனால் உண்மையான ஒன்றான மெய் தேவன் யார் என்பதை தமஸ்கு பட்டணத்திற்கு போகிற வழியிலே அந்த மத்தியான வெயிலில் ஆண்டவர் அவரை சந்திக்கும் வரைக்கும் உண்மையான ஆண்டவர் யார் என்பதை என்ன செய்யல, அவரு அறியல. அது வரைக்கும் மார்க்க கடமைகளை, மத கடமைகளை ரொம்ப வைராக்கியமாய் நிறைவேற்றின ஒரு பெரிய தீவிரமான பக்தன். ஆனா அங்க இயேசுவை சந்தித்த பின்புதான் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய? அப்ப அது வரைக்கும் அவர் செய்ததெல்லாம் யாருடைய சித்தம் இல்லை, தேவ சித்தம் அல்ல, அவருடைய சித்தத்தை. இப்பதான் தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்பது தேவ சித்தத்தை செய்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கு வெளியிலே மதத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை என்பது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்குகள், நியாயங்கள், நியதிகள், சட்டங்கள், பிரமாணங்கள், சடங்காச்சாரியங்கள், பாரம்பரியங்களை பின்பற்றுவது. இந்த ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அதனால தான் நீ எவ்வளோ பெரிய பக்திமானாக தோற்றம் அளித்தாலும், வெளி உலகுக்கு உன்னை காட்டி கொண்டாலும், நீ மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் யாரிடத்துல சொன்னார்? நிக்கோதேமினுடைய. நிக்கோதேமு யாரு? ஒரு மத போதகன். அவன்கிட்ட தான் சொல்றார் நீ மறுபடியும் பிறக்கணும்னு. அவனுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியலைங்க. அதனால இந்த வேத பாட போதனைகள் எல்லாம் இயேசுவை அறியாதவர்களுக்கு என்று நீங்க நினைத்து கொண்டிருக்காதீங்க. இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசி, நான் ஆதியில கிறிஸ்தவன், பாதியில கிறிஸ்தவன், சாதியில கிறிஸ்தவன், வாய் சவடால் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த போதனை. இயேசு கிறிஸ்து நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த பூமியிலே பிறந்து உன் மீட்பின் விலை கிரயமாக தன்னையே விலை கிரயமாக கொடுத்து உனக்கு இந்த மீட்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். நீ இதை சம்பாதிக்கல, அதை நீ அடைந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ இந்த மீட்பின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், மறுபடியும் பிறந்துட்டோம். நான் இப்போ அடுத்த பாடத்திற்குள் உங்களை அழைத்து கொண்டு செல்ல விரும்புகிறேன். மீட்பின் சத்தியங்கள் என்கிற பாடம் 3 பகுதிகளை கொண்டது, 3 பார்ட். அதில் முதல் பார்ட் முடிச்சுட்டு 2வது பார்ட்டில்
எத்தனை பாடங்களை முடித்திருக்கிறோம்? 2 பாடங்களை முடித்திருக்கிறோம். அதில் முதல் பாடம் உங்கள் அற்புதம் துவங்குகிறது. 2வது மீட்பில் தேவனுடைய திட்டமும் நமது பங்கும். இன்னைக்கு 3வது பாடத்திற்குள் உங்களை வழிநடத்தி செல்ல நான் விரும்புகிறேன். மாம்சத்தை அடக்கி ஆளும் எஜமானராயிருங்கள் என்கிற தலைப்பிலே 1-2 வாரங்கள் உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்க விரும்புகிறேன். தலைப்பு என்ன? மாம்சத்தை அடக்கி ஆளுகிற எஜமானராயிருங்கள். கவனிங்க எல்லாரும். தேவனோடு ஒரு பூரணமான ஐக்கியத்திற்குள் மனிதனை கொண்டு வருவதுதான் மீட்பின் மூலம் தேவன் வைத்திருக்கிற முக்கியமான திட்டம். யாரையும் மதம் மாற்றுவது தேவனுடைய திட்டம் அல்ல. மீட்பு அப்படின்னு நம்ம சொல்றோமே, இதன் மூலம் எதை தேவன் மைய பொருளாய் வைத்திருக்கிறார்? தேவனோடு மனிதன் பூரணமான எதற்குள் வர வேண்டும்? ஐக்கியத்திற்குள் வர வேண்டும். கொஞ்சம் வாய் திறந்து சில வார்த்தைகளை சொன்னாதான் அந்த சத்தியம் மனதில் நீக்கும். நீங்கள் ஒருவேளை எங்கேருந்து உங்கள் வீட்டில் இருந்து டிவியில் இதை பார்த்துட்டு இருந்தா கூட நான் சொல்லுகிற வார்த்தைகளை அங்கேயே நீங்கள் சொல்லுங்க. மீட்பின் மூலம் நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன? மனிதன் தேவனோடு பூரணமான என்ன உள்ளவனாய் இருக்க வேண்டும்? ஐக்கியம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி நேரத்தில் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போகிறது இல்லை. ஆண்டவரோடு நான் ஐக்கியமாக இருக்கிறேன் நீ சொன்னா அது பூரணமான ஐக்கியமாக இருக்கணும். இட் ஷுட் பி எ பெர்ஃபெக்ட் ஃபெலோஷிப் வித் காட். மீட்பு அதற்குள்ளதாங்க நம்மளை நடத்திட்டு போகுது. மீட்பினுடைய அடுத்த படிக்குள்ள போறோம். மீட்பின் சத்தியம் என்பது மீட்கப்படுறதோடு நிக்கலங்க, அது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியோடும் சம்பந்தம் உடையது. மீட்பு ஆத்துமா சம்பந்தப்பட்டது தானே, அப்ப அதோட முடிஞ்சுதா? ஆனா ஆத்துமா மீட்கப்படும் பொழுது அது இந்த மாம்ச வாழ்க்கையோடும் என்ன உள்ளதா இருக்கிறது? சம்பந்தம் உள்ளதா இருக்கிறது. அதனாலதான் இந்த சுவிசேஷம் என்பது பூரணமான சுவிசேஷம். மனிதனை பரிபூரணத்திற்குள் கொண்டு வருகிற ஒரு அனுபவம். மனிதனை தேவன் படைத்த பொழுது அவன் அவரோடு எப்படிப்பட்ட ஒரு பரிபூரணமான உறவும் அன்பும் ஐக்கியமும் கொண்டிருந்தானோ அதே நிலைமைக்குள் அவனை மீண்டும் கொண்டு வருவதுதான் எதனுடைய நோக்கம்? மீட்பின் நோக்கம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையே எதை அடிப்படையாக மையமாக கொண்டிருக்க வேண்டும்? மீட்பை மையமாக கொண்டிருக்க வேண்டும். நீ பிறந்த ஊரு, நீ பிறந்த ஜாதி, உன் அப்பா அம்மா, உன் பின்னணி, பணம், பலம், ஜாதி, மொழி, இதை மையமாய் கொண்டு வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்கும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கெல்லாம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா வல்லமையான ரொம்ப பவர்ஃபுல் ப்ரீச்சர்ஸ், பெரிய சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களை கொண்டது. ஆனா அந்த மக்கள் ஒரு காலத்துல மனிதர்களையே கொன்று தின்கிற நர மாமிச பட்சிணிகளாய் இருந்தாங்க. வெள்ளை இன மக்கள் அவங்களுக்கு போய் என்ன சொன்னாங்க? சுவிசேஷம் சொன்னாங்க. அப்படி போன பல மிஷனரிகளை அவர்கள் கொண்டு தின்றார்கள், சாகடித்தார்கள். ஆனா அவர்கள் அந்த சுவிசேஷத்தை அறிந்து நிர்வாணிகளாய் இருந்தார்கள், நாகரீகம் தெரியாதவர்களாய் இருந்தார்கள், காட்டுவாசிகள். ஆனா அவர்கள் இந்த மீட்பை அறிந்து கொண்ட பின்பு
அது அவர்களுடைய வாழ்க்கை, கலாச்சாரம், மொழி, அவர்களுடைய எல்லாவற்றையுமே மாற்றிவிட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான பெரிய பெரிய சபைகள், ப்ரீச்சர்ஸ் எல்லாம் அந்த கருப்பின மக்கள் தான் இருக்கிறாங்க. ஈவன் அமெரிக்காவில் கூட பாருங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு அதே காட்டுக்குள்ளே திரும்பவும் அவன் அப்படியே நாடோடியாக சுற்றிக்கிட்டு வந்தவங்களெல்லாம் சாவடிச்சுக்கிட்டு அப்படியே மிருகங்களையும் காட்டு பறவைகளையும் சாப்பிட்டுக்கிட்டு அலையணுங்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருந்துச்சா? இல்லை. அவனுடைய ஆத்துமாவை மீட்ட அந்த ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையையும் என்ன செய்கிறார்? மீட்கிறார். மனிதனை என்ன நோக்கத்திற்காக தேவன் படைத்தாரோ அந்த முழுமையான நோக்கம் இப்பொழுது அவர்களை கொண்டு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சிலர் அப்படியே ரட்சிக்கப்பட்டு ஓகே பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு விட்டுறாங்க. இல்லைங்க, இப்போதான் நீ முதல் படியிலே கால் வைத்திருக்கிற, மீட்கப்பட்டிருக்கிறியா? ரொம்ப சந்தோஷம். இன்னும் போக வேண்டிய பயணம் வெகு தூரம் இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிறப்பை, மாம்சத்தில் பிறந்த பிறப்பை மையமாய் வைத்து கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த முடியாது. எந்த பிறப்பை மையமாய் வைத்து நடத்தணும்? மறுபடியும் பிறந்த இந்த மீட்பின் அனுபவத்தை மையமா வைத்து தான் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ நடத்தணும். அதனாலதான் சபைக்குள்ள வரும்பொழுது நீ பணக்காரனா, படிச்சவனா, என்ன மொழி, என்ன ஜாதி என்பதற்கெல்லாம் சபைக்குள்ள என்ன இல்லை. அது எது சம்பந்தப்பட்டது? உன் மாம்ச வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இங்க வரும்பொழுது நீ மறுபடியும் பிறந்து கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்திலே அநேகரோடு நீ என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? இணைக்கப்பட்டிருக்கிறாய். இங்க நீ தனி மொழியெல்லாம் இங்க காட்டிட்டு இருக்க முடியாது. நீங்க ஆளுக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நீங்க பல மொழி பேசுறவங்க இருக்கலாம், உன்னுடைய நாகரிகங்கள் பலவாய் இருக்கலாம், உன் கலாச்சாரம் பலவாய் இருக்கலாம். ஆனா இங்க வந்ததற்கு அப்புறம் அதற்கெல்லாம் இங்க என்ன கிடையாது? இடம் கிடையாது. அது உன் வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றுகிறது. எது அது மையமா இருக்கிறது? எது? மீட்பு. நீ தேவனுடைய குடும்பத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுதே உன் வாழ்க்கையின் சென்டர் பாயிண்டே எதுதான்? மீட்பு. வாய்த்தன்னு சொல்லுங்க, மீட்பு. உன் குடும்பம், அப்பா அம்மாலாம் இல்லை, உன் படிப்பெல்லாம் இல்லை. இன்னைக்கு இதனாலதான் பாருங்க, மீட்பின் அனுபவத்தை அடையாத பலர் இருக்கிற சபைகளிலே சண்டைகளும் பிரச்சனைகளும் அடிதடியும் கலாட்டாவும் கோர்ட்டு கேஸும் ஒருவரை ஒருவர் பகைப்பதும் விரோதிப்பதும் உலகத்தில் எப்படி மற்ற மக்கள் நடந்து கொள்ளுகிறார்களோ அதே காரியங்கள் எங்கேயும் இருக்குது, சபைக்குள்ளேயும் இருக்குது. காரணம் என்ன? அந்த மீட்பின் அனுபவம் இல்லாததுனாலதான், மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாததுனாலதான் இந்த பிரச்சனைகளே. அப்படின்னா தேவ திட்டம் என்ன? நீ வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீ வந்துட்ட அப்படின்னா, நீ மாம்சத்துல பிறந்த தெரியுமா, அந்த வெகு தூரமான காரியங்களை நீ மையமா வைக்க கூடாது இனிமேல். இப்ப நீ மறுபடியும் பிறக்கும் போது இருக்கு தெரியுமா, அதுல இருந்து தான் இந்த வாழ்க்கையை துவக்கணும். ஹலோ, இதை நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண்கள் மிகவும் பிரகாசம் உள்ளதாய் மாறும். என்கிட்ட பல விதமாக காரியங்களை பேசுவாங்க. சில அனைவருத்தங்க என்ன பேசுகிறாங்க, அது ஏன் பாஸ்டர் இந்த திருநெல்வேலிக்காரங்க மாத்திரம்தான் நல்ல வெற்றிகரமான ஊழியக்காரங்களாக இருக்காங்க, அவங்க எங்கே போனாலும் நல்லா சபைகளை எழுப்பிடுறாங்க. நான் சொன்னேன், சாரிங்க, மன்னிச்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை. அவங்க என்னைய நான் ஆக்சுவலாக சொல்கிறேங்க, நான் பிறந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தேன். இப்போ சொல்கிறேன், எனக்கும் திருநெல்வேலிக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. ஐ ஹவ் நத்திங் டு டு வித் திருநெல்வேலி. அது என்னுடைய மாம்ச பிறப்பு. ஆனால் நான் மறுபடியும் பிறந்த பின்பு திருநெல்வேலிக்காக வாழ கர்த்தர் என்னை மறுபடியும் பிறக்கவில்லை.
அவருடைய குடும்பம் முழு உலகத்திலையும் இருக்குது. அந்த முழு உலகம் எங்கும் இருக்கிற அவருடைய குடும்பத்திற்காக நான் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் என்னை மறுபடியும் பிறக்க செய்தார். நான் மறுபடியும் பிறக்கல அப்படின்னா திருநெல்வேலிக்காக, நான் பிறந்த ஜாதிக்காக, நான் பேசின மொழிக்காக வாழ்ந்துட்டு இருப்பேன். ஆனா எனக்கு இப்போ நான் பிறந்த ஊரு, என் ஜாதி, என் மொழி பற்றெல்லாம் என்னை விட்டு போயிட்டு இயேசுவின் அன்பு மாத்திரம்தான் என்னை நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். எத்தனை ஊழியக்காரர்கள் தைரியமாக இதை உலகமே கேட்கும்படி அறிக்கை செய்ய முடியும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்களுடைய பெயருக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒன்று ஊர் பேரை போட்டிருப்பாங்க அல்லது ஜாதி பேரை போட்டிருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, இல்லை நம்ம அந்த ஜாதி பேரெல்லாம் போட்டிருக்கிறதுனால தான் இந்த ஜாதியிலிருந்துலாம் கிறிஸ்தவங்க வந்திருக்காங்களான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்களா? ஏங்க, நீ ஜாதியிலிருந்து வந்திருக்கிற, ஆனா ஜாதியை விட்டுட்டு வந்தியா இல்ல அந்த ஜாதியை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறியா? இப்போ உன் கிறிஸ்தவ வாழ்க்கை ஊழியத்திற்கு மையமாய் இருப்பது நீ பிறந்த ஜாதியா, ஊரா, மொழியா, உன் கலாச்சாரமா? இப்போ நான் சொல்றேங்க, நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன். தமிழ் மக்களுக்கு என்று சில கலாச்சாரங்கள் உண்டு. திருநெல்வேலி மக்களா அவங்களுக்கு என்று சில கலாச்சாரங்கள் உண்டு. கோவை மக்களா அவங்களுடைய மொழி சற்று வித்தியாசமா இருக்கும். தஞ்சாவூர் மக்களுடைய மொழி வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய உணவு கலாச்சாரம் வித்தியாசமா இருக்கும். ஆனா இன்றைக்கு நான் சொல்லட்டா, எனக்கென்று எந்த ஊரும் என்னுடைய கலாச்சார அடையாளமாக இல்லை. என்னுடைய கலாச்சாரம் வேதாகம கலாச்சாரம். மை கல்ச்சர் இஸ் பிப்ளிக்கல் கல்ச்சர். வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அப்படி வாழ நான் முயன்று கொண்டிருக்கிறேன். என்னோடு நெருங்கி பழகிற பலர் கேட்பாங்க, என்னப்பா சார் நீங்கள் அப்படியே டோட்டலாக மாறிட்டீங்களே, உங்கள் பிரசங்கங்களை ஏதோ வந்துடும், தெரியாமல் வரும், உங்கள் பிரசங்கங்களை கேட்கும் பொழுது திருநெல்வேலி வாடையே இல்லையே அப்படின்வாங்க. வாடையும் இல்லை, வடையும் இல்லை. என்ன பேசுகிற நீ? என்னத்துக்கு அந்த திருநெல்வேலி வாடையை நான் சுமக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்க தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். என் பேச்சில் உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப உண்மையை ஒத்துக்கிறேங்க. ஒருவேளை நீங்கள் கேட்குற யாரும் மனம்லாம் புண்படாதீங்க. திருநெல்வேலிக்காரங்களும் கேரளாக்காரங்களும் உலகத்தினுடைய எந்த மூலையில் சந்திச்சுக்கிட்டாலும் அவங்க கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா? உங்களுக்கு எந்த ஊர்? நாட்டில் எவிடையா? நாட்டில் எவிடையா அப்படின்னு கேட்பாங்க. நாட்டில்னா கேரளா, எவிடையானா எந்த இடம். அதை வச்சே அவங்க என்ன கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? இவன் என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ திருநெல்வேலியில் உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு சொன்னால் போதும், அந்த ஊரில் என்ன ஜாதி மக்கள் வாழ்வாங்கன்னு கேட்குறவனுக்கு தெரியும். இந்த ரெண்டு கெட்ட பழக்கத்தை திருநெல்வேலிக்காரங்களும் கேரள மக்களும் விட்டுட்டாங்கன்னா இன்னும் ஆண்டவர் அவங்கள நல்லா பயன்படுத்துவார். அல்லேலூயா. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதுக்காக மற்றவங்கெல்லாம் பரம யோகியர்கள்னு அர்த்தம் இல்லை. இவங்க கதையே இப்படி இருக்குன்னா மற்றவங்க கதையை சொல்லவா வேணும்? இன்னைக்கு உலகமெங்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு தேவன் அதிகமாய் பயன்படுத்துவது யாரை? இந்த திருநெல்வேலி மக்களையும் கேரள மக்களையும். அவங்க கிட்டயே இந்த மாம்ச பலவீனம் இருக்குமானா மற்றவங்களை பற்றி பேச வேணுமா? போ. அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் நாட்டில் எவிடையா, உங்கள் ஊர் எது, இதை மையமாய் கொண்டு நான் வாழக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையின் மையம், என் ஊழியத்தின் மையம்னா என்ன தெரியுமா? சென்டர் பாயிண்ட். இப்போ மைக் இங்கே இருக்குது, இதனுடைய சென்டர் பாயிண்ட் இது. நான் இதை விட்டுவிட்டு வாயை இங்கே வச்சுட்டு பேசுனேன்னா எல்லாமே தகராறாக தான் போகும். அதை மாதிரி தான் மீட்பின் வாழ்க்கையில், மீட்பின் ஊழியத்தில்
மையமாய் இருக்க வேண்டியது தெரியுமா? நான் அடைந்த மீட்பின் அனுபவம். அல்லேலூயா. பெருமை பாராட்டாதீங்க. எங்கெல்லாம் பார்க்குறேங்க, தப்பா நீங்கள் பரவாயில்ல, வம்பு சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, வம்பு இருக்கிறது கொஞ்ச நாள், சம்பாதிக்கிற வம்பெல்லாம் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இந்த பெங்களூரில் என்ன தெரியுமா, கேஜிஎஃப் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பெரிய கெத்து. எப்படி திருநெல்வேலி ஒரு இதோ அதை மாதிரி இங்கே பெங்களூரில் யாருக்கு ரொம்ப மதிப்பு? நாங்கள்லாம் கேஜிஎஃப், நாங்கள் தான் லோக்கல் பீப்புள். கேஜிஎஃப்ல கோல்டு வருது, ஆனால் நீ கோல்டுன்னு சொல்ல முடியாது. கேஜிஎஃப்னு சொன்ன உடனே மாத்திரம் என்ன ஸ்பெஷல்? எனக்கெல்லாம் அநேகர் நாங்கள்லாம் கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அதுக்கு என்ன, நீ இன்னும் சரியாக மீட்கப்படலைன்னு அர்த்தம் நான் புரிஞ்சுக்குவேன். நீ எப்போ ஒரு ஊரையோ ஒரு கலாச்சாரத்தையோ ஒரு மொழியையோ முக்கிக்கிட்டு பேசுறையோ அப்போவே நீ முக்கிக்கிட்டு சொல்ற நான் இன்னும் முழுசா என்ன அடையலை, மறுபிறப்பு அடையலை. அவ்வளோதான். சரி, மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இவ்வளவு முக்கியமானதாக இருக்கும் என்றால், நாம் மறுபடியும் பிறந்த பின்பும் இன்னும் ஏன் நம்முடைய மாம்சீகத்தில் போராடுகிற ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய கேள்விக்கு நாம் விடையை கண்டுபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே பாஸ்டர், சொல்கிறீங்க மாம்சீகத்தோடு தொடர்புடையது பிறந்த ஊர், ஜாதி, மொழி, கலாச்சாரம், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் மாம்சீகமானதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னும் நம்முடைய இந்த சரீரமாகிய இந்த மாம்ச வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல், ரட்சிக்கப்பட்டுட்டேன், மீட்கப்பட்டுட்டேன், ஆனால் இன்னும் முழுமையான வெற்றி என்ன செய்யலை, அடைய முடியாம மேலும் கீழும் இறங்கி கொண்டிருக்கிற கடிகாரத்தின் பெண்டுலம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி ஒரு நாள் ஆவிக்குரியவனா இருக்கிறேன், ஒரு நாள் அப்படியே அட்டரா விழுந்துடுறேன். இது ஏன்? இதுல இருந்து எப்போ வெற்றி கிடைக்கும்? இதுல இருந்து உண்மையிலே யாராவது வெற்றி அடைய முடியுமா? முழுமையான ஆவிக்குரியவர்களாய் மாற வாய்ப்பு உண்டா? இந்த கேள்வி ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் வேற மாதிரி இருந்திருக்கும். நான் வேதாகம் அடிப்படையில் இந்த கேள்வியை வைக்கிறேன். உலகமெங்கும் உள்ள சகல கிறிஸ்தவர்கள், ஏன் ஊழியர்கள் உட்பட எல்லாருக்குள்ளும் இருக்கிற கேள்வி இதுதான். நான் மாம்சத்தின் அடையாளங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆவிக்குரியவனாய் வாழத்தான் நான் விரும்புகிறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பாஸ்டர், இதெல்லாம் நம்ம விட்டுறணும் தான். ஆனா இன்னும் இந்த மாம்சத்தின் பல காரியங்களில் இருந்து முழுமையான என்ன அடைய முடியல, விடுதலை அடைய முடியாமல் இருக்கிறோமே. இதற்கு ஏதாகிலும் வேதாகமத்தில் பதில் உண்டா? மாம்சத்தை ஜெயிக்க முடியுமா? ஆவிக்குரியவன் சொல்லிக்கிறேன், ஆனா ஆவிக்குரியவனா வாழ விரும்பித்தான் காலையில் எழும்புறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், பக்தி பண்றேன், தியானிக்கிறேன். ஆனா ஒரு சில மணி நேரத்துல இந்த ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. உலகத்தானோடு உலகத்தானாய் போய் நான் செஞ்சிடறேன். நானும் அப்படியே என் பேச்சு எல்லாமே அவங்கள மாதிரி போயிடுதே. சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு விரும்புகிறேன், நல்ல தீர்மானங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் மத்தியானத்துக்குள்ளே எல்லாம் உடைஞ்சு போயிடுது. ஒரு ஆவிக்குரியவனாக முழுமையான வெற்றியுள்ள வாழ்க்கையை ஒரு நாள் கூட என்னால் என்ன செய்ய முடியலையே, நடத்த முடியலையே. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா வாழ்க்கையின் மையமாகவே எதுதான் இருக்கணும்? மீட்பின் அனுபவம் தான் இருக்கணும்னு சொல்றீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க, அந்த பிஸ்னஸ்ல கூட நீ என்ன நினைவோட தான் அந்த பிஸ்னஸ் பண்ணணும்? நீ மீட்கப்பட்டவன். மீட்கப்படாதவனுடைய பிஸ்னஸுக்கும் மீட்கப்பட்டவனுடைய பிஸ்னஸுக்கும் கண்டிப்பா என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். சொல்ல வாய் வரமாட்டேங்குது இல்ல?
பணம் நமக்கு தேவையா? மீட்கப்படாதவன் பணம் சம்பாதிக்கிறானா? மீட்கப்பட்டவனும் பணம் சம்பாதிக்கிறானா? ஆனா மீட்கப்படாதவன் பணம் சம்பாதிக்கிற வழியும் மீட்கப்பட்டவன் பணம் சம்பாதிக்கிற வழியிலும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்க வேண்டும். இதைத்தான் அப்ப சொன்னேன், எங்கும் எதிலும் எதையே மையமா வைத்து வாழணும்? மீட்பின் அனுபவம். இப்ப அந்த தான் பிரச்சனையா கொண்டு வர்றேன். ஆனா அப்படி நம்மளால என்ன செய்ய முடியல? வாழ முடியல. அதுக்கு தான் 1-2 வாரங்களுக்குரிய வேத பாட தலைப்பாக நான் என்ன சொன்னேன்? உங்கள் மாம்சத்தை அடக்கி ஆளுகிற யாராயிருங்கள்? எஜமானராயிருங்கள். நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். எப்படி செய்வாரு? மாம்சம் சாகணும், சாம்பல் ஆகணும், ஜெயம் பெறணும், சுயம் என்னை விட்டு ஒழியணும். நல்ல ஜெபம்தான், நல்ல பாடல் தான். எப்படி ஆகும்? அவர் என்ன செய்யணும்? அவர் செய்வாரா? நீ செய்யணுமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? பலிபீடத்தில் என்னை பரனேங்கிற பாடலை எப்போதாவது ஆண்டுக்கு 1-2 முறை பாடும் பொழுது அப்படியே பரவசமா உள்ளம் உடைந்து அந்த நேரத்தில் ஒரு கண்ணீர் வருது. உண்மையான கண்ணீர் தாங்க. ஏன் தெரியுமா? அநேகர் அந்த பாடலை பாடும் பொழுது, ஐயோ நான் பரிதாபத்திற்குரிய மனிதனாய் இருக்கிறேனே, அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்னை பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தேன், ஆனா பலிபீடத்துல இருந்து மீண்டும் எழுந்து வெளியே போய் என்னென்னவோ செஞ்சிட்டு வந்து இப்ப நிக்கிறேனே. இயேசு சிலுவை என்கிற பலிபீடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தார். இறங்கி வா, இறங்கி வான்னு எவ்வளவோ சவால் விட்ட போதும் அவர் இறங்கி வராததுனாலதான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் வெளியே கொண்டு வந்தார். ஆனா என் வாழ்க்கையில் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு வர முடியாத காரணம் என்ன தெரியுமா? இறங்கி வா அப்படின்னு யாராவது சவால் விட்டாக்க உடனே நான் என்ன பண்ணிடுறேன்? இறங்கி வந்துடுறேன். ஏய், நீலாம் ஒரு ஆம்பளையாடா, அவ்வளவுதாங்க, பொத்துக்கிட்டு வந்துடுது. நீலாம் ஒரு நல்ல பொம்பளையா இருந்தா வாடி வெளிய. எதோட வரும்? அவ அவ்வளவுதான் சொல்லிப்பான். நீங்க வெட்டு கத்தி வீச்சர் வாழோட வெளியே வந்துடுறீங்க. சுயம் மறையணும்னு தான் விரும்புறீங்க. கர்த்தருடைய பந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்தி பரவசம் பெருவெள்ளமாய் ஓடுது. தாமிரபரணி ஆறு மாதிரி ஓடுது. ஆனா கர்த்தருடைய பந்தி முடிஞ்ச மற்ற வாரங்கள்ல எல்லாம் கர்த்தருடைய பந்தி கொடுக்கும்போது பார்க்குறாங்க எத்தனை பேர் கண்ணீரோடு அழுதுகிட்டு வாங்குறாங்க. ஏன்? அங்கதான் இந்த பாடல் வேலை செய்து. சுயம் இன்னும் என்ன செய்யல? அழியல. அழியணும் நீ விரும்புற, ஒத்துக்கிறேன். ரொம்ப முக்கியமான டாபிக்கை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். நல்லா யோசித்து கவனத்தோடு கேளுங்க. என்னால் எவ்வளவு எளிமையாக இதை போதிக்க முடியுமோ அவ்வளவு எளிமையாக போதிக்க உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் நிற்கிறேன். இந்த சத்தியத்தை மாத்திரம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம தோற்று போனவர்களாக அல்லங்க, ஜெயம் எடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக சமயத்தில் வசனத்தை சொல்கிறோம், ஆனால் உண்மையில் என்ன கிடையாது? ஜெயம் கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? ஆனால் உண்மையில் யாராக இருக்கிறோம்? பலவீனராக இருக்கிறோம். நீங்கள் உங்கள் மாம்சத்தையும்
அதன் ஆசை இச்சைகளையும் அடக்கி ஆள்கிற எஜமானராக இருக்க முடியும் என்பதே இந்த வேத பாடத்தின் மைய கருத்து. எப்படி சொல்லுங்க? உங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நீங்களே அடக்கி ஆளுகிற எஜமானராய் என்ன செய்ய முடியும்? இருக்க. அது மீட்பின் ஒரு திட்டம். உங்களை குறித்த தேவனுடைய விருப்பம் அது. சில பாடல்கள் அந்தந்த பக்தர்கள் அவருடைய அனுபவத்தில் எழுதுறாங்க. ஆனா நம்ம அதையே ஒரு உபதேசமா பிடிச்சு வச்சிருக்கிறோம். என் சுய பலத்தால் சுமக்க பார்த்தேன், முடியல. அப்புறம் கால் பலத்தால் நடக்க பார்த்தேன், தோள் பலத்தால் சுமக்க பார்த்தேன். என்ன அருமையா சொரிஞ்சு விடுதில்ல? இதை கேட்டோடனே எல்லாரும் ஆஹா உண்மைதான், இந்த பக்தன் என்ன அருமையா பாட்டு பாடி இருக்கிறாரு, தாங்கி கொள்ளுங்க உங்க கரத்தில். இந்த பாட்டு தப்பா? தப்பு இல்லை. அவருடைய அனுபவத்தை அவர் ஒரு ஜெபமாக பாடலா எழுதி வச்சிட்டார். நீங்க நானும் என்ன நினைக்கிறோம்னா, இந்த பாட்டை நம்ம அப்படியே உள்ள உருக பாடிட்ட உடனேயே நம்ம மாம்சத்தெல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம நினைக்கிறோம். இது ஒரு ஜெப பாடல் தானே ஒழிய இது ஜெயம் கொடுக்கிற பாடல் அல்ல. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஜெப பாடல் தான். ஆண்டவரே உங்க கரத்துல என்னை ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, நீங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட. இதெல்லாம் இது என்னது? ஒரு ஜெபம் தாங்க. இந்த பாடல் உங்களுக்கு வெற்றியை தராது. ஆனா மீட்புல உங்களை மீட்புக்குள்ள கொண்டு வரும் பொழுதே ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? உங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அடக்கி ஆளுகிற எஜமான்களாக யாரே இருக்கணும்? நீங்களே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. யானை ஒரு சிறிய அங்குசம், ஒரு சின்ன குச்சி, அதனால் அடக்கப்படுது. ஒரு குதிரை ஒரு கடிவாளத்தால் என்ன செய்யப்படுகிறது? அதே மாதிரி ஆண்டவர் குதிரையையும் யானையையும் அடக்கி வைக்கிற மாதிரி நம்மளை எதையோ ஒன்றை வச்சு அப்பப்போ அப்படி இழுத்து அடக்கி நடத்த விரும்பல. நிறைய ஊழியர்களுடைய தவறான போதனைகள் இங்க தான் இருக்குது. நீ இப்படி செஞ்ச நான் அடிக்கு வர ஆண்டவர், அப்போ தெரியும் உனக்கு. நான் சொல்றேன், பாவம் செய்யாமல் தேவனற்றவர்களாக வாழ்ந்த பொழுதே நம்மளை அடிச்சு நொறுக்கி சாவடிச்சு சாம்பல்ல தூக்கி தள்ளாத ஆண்டவர் இப்ப மீட்கப்பட்டு வந்த பின்பு உன்னை அடிச்சு நொறுக்கி தூக்குவார் அப்படிங்கிறது சரியான போதனை எனக்கு தெரியல. அப்போ நியாய தீர்ப்பு தண்டனை எல்லாம் கிடையாதா? அது எப்போ தெரியுமாங்க? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று என்ன செய்வான்? பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வதற்காக? அப்படின்னா அது ஒரு நாள் இல்லை, இட் இஸ் a process. நியாய தீர்ப்பு உண்டு. வெளிநாட்டில் வருகிற என் நண்பர் ஒருவரை குறித்து நானும் ஜிம்மும் ஒரு சில நிமிடங்கள் பேசுவதற்கு நேரம் கிடைத்தது. ரொம்ப அன்பான நண்பர், ரொம்ப நேசிக்கிற நண்பர். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? அவரெல்லாம் நரகமே இல்லைங்கிறார். அது எப்படி? இவ்வளவு அன்பான தேவன், தன் ஜீவனையே சிலுவையில் கொடுக்கிற அளவுக்கு நம்மேல அன்பு கூர்ந்த தேவன் நம்மளை போய் நரகத்தில் போடுவாரா? அப்போ நான் கேட்குறேன், நரகம் இல்லை அப்படின்னா அப்போ மோட்சம் எப்படி இருக்கும்? இப்போ லைட் எரியுதுங்க, இங்கே இருள் இல்லை, லைட் ஆஃப் பண்ணால் என்ன இருக்கும்? இருக்குதானே? அப்போ இருள் இல்லை அப்படின்னா வெளிச்சமும் இல்லை. அவரெல்லாம் என்ன சொல்றாரு தெரியுமாங்க? ஏய்,
நீ சும்மா இந்த சுவிசேஷம் சொல்கிறேன் இயேசுவை ஏற்றுக்கோ இப்படிலாம் போய் காலத்தை வீணாக்காத. ஒருத்தன் பசியாக இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு சோறு கொடுக்குறியா, அதுதான் நீ செய்கிற ஊழியம். அவ்வளோதான். அவருடைய உபதேசமே ரொம்ப சிம்பிள். காஸ்பல்னால் என்ன? இப்போ கொரோனா நேரத்தில் சோறு இல்லாதவனுக்கு சோறு கொடு, துணி இல்லாதவன் ஆண்டவர் சொல்கிறார்ல, இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதெல்லாம் ரெண்டாவது நற்கிரியை, அதை செய்யணும். ஆனால் முதல் அது சரீரத்திற்குரியது. ஆனால் அவனுடைய ஆத்துமாவுக்கு என்ன தேவை? சுவிசேஷம் தேவை. மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்குள் அவனை வழி நடத்துகிற எதையும் கொடுக்கணும், சுவிசேஷத்தையும் கொடுக்கணும். இப்போ அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, மாம்சத்திற்குரியதையும் நம்ம அவனுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். இங்கே தான் தராசு அப்படியே ஒரே நிலையில் போகாமல் ஒன்று மேலே ஒன்று கீழே போயிட்டுருக்குது. இன்றைக்கு அநேக சபைகள் இப்படி போதித்து கிறிஸ்தவர்களை வல்லமையற்ற கிறிஸ்தவர்களாக மாற்றி போட்டிருக்கிறாங்க. கவனமா இருங்க. நாம் நம்முடைய மாம்சம் அதன் ஆசை இச்சைகளை அடக்கி ஆளுகிற அந்த அதிகாரமுடைய எஜமானராக நாமே இருக்கணும். இப்போ 4 காவல்காரனை போலீஸ்காரனை நிற்க வச்சு நடுவில் உட்கார வச்சு காவல் காக்கிற மாதிரி ஆண்டவர் நம்மளை அப்படியே காவல் காத்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா இது கிருபையின் மார்க்கம் இல்லைங்க. கிருபைக்கு அர்த்தமே இல்லை. தேவன் நம்மை படைத்த பொழுது அவரை போல படைத்திருக்கிறார். சுயமாக சிந்தித்து செயல்படுகிற தன்மையாக, ஃப்ரீ வில், சுய சித்தம் என்கிற ஒரு தன்மையோடு நம்மை படைத்திருக்கிறார். நீ விரும்பினால் வெற்றி அடையலாம், நீ விரும்பலைன்னா தோல்வி அடையலாம். இட் இஸ் அப் டு யூ. அது ஆண்டவர் கையில் இல்லை. ஆண்டவரே உன்னை அடக்கி ஆளணும் அப்படின்னா, அதான் சும்மா யானையை அப்படி ஒரு இதை வச்சு இழுக்கிற மாதிரி, குதிரையை வாயில் அப்படி கட்டி இழுக்கிற மாதிரி கிறிஸ்தவனை எப்போதுமே ஆண்டவர் எதையோ ஒன்று காட்டி பயமுறுத்தி 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 நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு கேவலமான கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்தக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவனிங்க, நான் சொல்றதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தை மற்ற மார்க்கங்களைப் போல மாற்றி விடாதீங்க. அவங்கெல்லாம் தங்கள் தெய்வங்கள் மேல் உள்ள அன்பினால பின்பற்றலங்க, அவைகளின் மேல் உள்ள பயத்தினால பின்பற்றுறாங்க. கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்றுதான் தேவன் மேல் உள்ள அன்பை மையமாய் கொண்டு இயங்குகிற ஒன்று. பயம்னா இங்க பயம்ங்கிறது அர்த்தம் என்ன தெரியுமா? மரியாதை. இந்த கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள் சொல்றோம் தெரியுமா? அந்த பயம் என்பது என்ன தெரியுமாங்க? அதை இத்தனை முறை உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். இப்போ என் மேலே நீங்கள் மரியாதை பயம் வச்சுருக்கிறீங்கன்னா அதை எப்படி காட்டுவீங்க? மரியாதையை பார்க்க இருந்தால் தானே காட்டுவீங்க. கிஃப்ட் கொடுத்து என்னப்பா? என் மேலே நீங்கள் மரியாதை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? என் வார்த்தைக்கு அங்கே மரியாதை இருக்கணும். என் பேச்சுக்கே மரியாதை இல்லாத போது நீங்கள் என்னை மதிக்கிறேன்னு சொல்கிறது அது விளையாட்டுத்தனம். இப்போ ஆண்டவருடைய பேச்சு வார்த்தை எங்கே இருக்குது? அவருடைய வேதம் தான் அவருடைய வார்த்தைகள். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுறோன்னு சொல்கிறவங்க அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அவருடைய இருதயம் புண்படாதபடி, வேதனைப்படாதபடி நடந்துக்கணும். அதுதாங்க அவர் மேலே நம்ம வச்சிருக்கிற மரியாதை. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் என் மேலே மரியாதை வச்சிருக்கிறீங்கன்னா என் இருதயம் புண்படாதபடி, என் இருதயம் வேதனைப்படாதபடி நான் எதிர்பார்ப்பதை நீங்கள் செய்து முடித்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என் மேலே என்ன வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம்? மரியாதை வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதைத்தான் பயம்ன்ற வார்த்தையில் பைபிள் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா நடுங்கிறது. சில கூட்டங்கள்லாம் அப்படிலாம் இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இங்கே என்ன சொல்றது, வேஷம், இந்த நடிப்பெல்லாம் காட்டக்கூடாது. கூட்டங்களில் அப்படியே மன்னிச்சுக்கோங்க, நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல, நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குதுனால சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் கற்பனைகளை கை கொள்ளுவான்.
சிலர்லாம் சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார், இதை செய்யாதன்னு சொன்னார், அதை செய்யாதன்னு சொன்னார், நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன், படிப்பில் தோத்துக்கிட்டே இருந்தேன், வேலைக்கு போனால் எங்கே போனாலும் வேலை கிடைக்கல, எது செஞ்சாலும் உருப்படலை, எந்த தொழில் செஞ்சாலும் உருப்படலை, கையை காலை உடைச்சி என்னை 6 மாதம் படுக்கையில் போட்டார். அப்போ தான் எனக்கு புத்தி வந்துச்சு, எப்பா தயவு செய்து நான் சொல்கிறேன், நீ சொல்கிற சாட்சிக்கும் இயேசுநாதருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பா, நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, உன்னை கையை காலை உடைச்சி போட்டு உன்னை திருத்துற அளவுக்கு ஆண்டவர் அவ்வளோ பலவீனமான தேவன் கிடையாது. நித்திய வாழ்வை பெற விரும்பினால் நீ தான் அவர் பின்னாடி வரணும். கையை காலை உடைச்சி போட்டு உன்னை விட்டா வேற ஆள் இல்லைடா, பரலோகத்தில் உள்ள பெரிய இடத்த ஆயத்தம் பண்ணிட்டேன், நீ வரலன்னா என்ன ஆகும்லாம் அப்படிலாம் அழுதுகிட்டு இருக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கல. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதில் என்ன செய்கிறார்கள்? பிரவேசிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ தான் முயற்சி எடுத்து உள்ள போகணும். இந்த தவறான சாட்சிகளை கேட்டு கேட்டு மக்களுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குங்க. அவங்க நினைக்கிறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் கர்த்தர் ஏதோ பாடம் படித்து கொடுக்குறாரு, ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சுன்னா கர்த்தர் ஏதோ பாடம் படித்து கொடுக்குறாரு, நான் செஞ்ச இந்த தப்புக்காகத்தான் இந்த தண்டனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கம்பேர் பண்ணி பயத்திலேயே வாழ்ந்துட்டு ஓடுறாங்க. அப்போது அடுத்தால அவங்க உபவாசம் இருக்கிறதும் பக்தி பண்ணுறதும் சர்ச்சைக்கு ஒழுங்காக வர்றதும் தசம்பாகம் கொடுக்கறதெல்லாம் ஆண்டவர் மேலே உள்ள அன்பினால் இல்லைங்க, அவர் மேலே இருக்கிற. இந்த மாதம் நான் தசம்பாகம் கொடுக்கல, என் பர்ஸை எவனோ அடிச்சிட்டு போயிட்டான். ஏன் தசம்பாகம் கொடுக்குறவங்க பர்ஸை கூட தான் அடிச்சிட்டு போகிறாங்க. எத்தனை அம்மா பேக்கை வச்ச இடத்துல வச்சுட்டு அப்படியே போகிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாங்க பாருங்கங்க, இப்படி அநேக ஊழியர்கள் போதிச்சு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நீ இந்த மாதம் தசம்பாகம் கொடுக்கல, அதுக்கு தான் கர்த்தர் உனக்கு சரியாக பாடம் படிச்சு கொடுத்துருக்குறார். நான் சொல்கிறேங்க, தப்பு. நீ 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற, 1000 ரூபாய் நீ தசம்பாகம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு 9,000 ரூபாய் காணாமல் போக செய்கிற அளவுக்கு என் ஆண்டவர் கேவலமான விளையாட்டு விளையாடுகிற தேவன் அல்ல. அவரை சிறுமைப்படுத்தாதே, என் ஆண்டவரை கேவலப்படுத்தாத. உன்னை மாற்றிக்கணும்னு விரும்புனா நீ மாற்றிக்கோ, மாற்ற விரும்பலன்னா மாற விரும்பாதவர்களுக்கு என்று ஒரு இடம் இருக்கு, அங்க போய் உட்காரு. கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று. யாரையும் மிரட்டி உருட்டி அடிச்சு உதச்செல்லாம் என்னை பின்பற்றி என்று ஆண்டவர் ஒருபோது சொல்லுகிற தேவன் அல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நல்லா கவனிங்க, என்ன செய்தால்? விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை என்ன செய்ய கடவன்? பின்பற்ற கடவன். இட் இஸ் நாட் கம்பல்சரி. அவர் உன்னை வற்புறுத்தல, நீ விரும்பினால் பின்னால் வரலாம். இயேசு கிறிஸ்துவின் சீசனாய் வாழணுமா வேண்டாமா அப்படிங்கிறத யார் தான் முடிவு செய்யணும்? நீ அவருடைய சீசனாய் வாழ்வது அவருடைய விருப்பம், அதற்கான விலையை அவர் செலுத்திட்டார். ஆனா இப்ப அதற்குரிய மரியாதையை கொடுத்து சீசனாய் வாழ்வதா வேண்டாமா என்பதை யார் தான் முடிவு செய்யணும்? நீ தான் முடிவு செய்யணும். ஒரு வருஷம் நேரம் ஆயிடுச்சுனால ஒரு வேத பகுதியை மாத்திரம் வாசித்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். மைக் வச்சிருக்கிறீங்களா? கலாத்தியர் 5வது அதிகாரம் 16, 17, 18, 24, 25. பின்னும் Galatians chapter 5 verses 16, 17, 18, 24 and 25. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். இந்த வசனங்களை எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் இன்னொரு முறை வாசித்து பாருங்க.
நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பவுல். ஆவிக்கேற்றபடி என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை என்ன செய்ய மாட்டீங்க. இப்ப மாம்ச இச்சையை ஏன் நிறைவேற்றுறீங்க? ஆவிக்கேற்றபடி நடக்கல. சிம்பிளா, மாம்ச இச்சை பிரசங்கிக்கிற என்னிடத்திலிருந்து உலகமெங்கும் கேட்கிற எல்லாருடைய வீட்டு வாசப்படியிலையும் படுத்து கிடக்குது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அது என்னென்னவோ இருக்குது. தீனி, ட்ரெஸ்ஸு, அலங்காரம், என்னென்ன மண்ணாங்கட்டியோ இருக்குது. நீ ஆவிக்கேற்றபடி, ஆவிங்கிறது ஆவியாக இருக்கிற தேவன், வசனம் என்கிற ஆவி, பரிசுத்த ஆவி, எல்லாமே ஆவிதான். தேவனுக்கு ஏற்றபடி, வசனத்திற்கு ஏற்றபடி, ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்கு ஏற்றபடி நீ நடந்து கொண்டால் நீ எதை நிறைவேற்ற மாட்ட? மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டேன்னா அது வரும், அது உன்னை ஜெயிக்காது, நீ அதை ஜெயிச்சிடுவ. அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்லி தர்றாரு பாருங்க. நான் பெங்களூர் வந்த புதுசில் ஒரு அருமையான தாயார், என்னை ரொம்ப உயிராய் நேசிக்கிற ஒரு தாயார். ஒரு நாள் அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிபி, கொலஸ்ட்ரால், ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருக்கும். ரொம்ப பருமனான உடல் உடையவங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க நடக்கிறதுக்கு. ரொம்ப உடல் உபாதைகள் ரொம்ப அதிகம். அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்ல, என் மகன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. மகங்க பாரு, என் உடம்புக்கு முடியல, ஆனால் இந்த கறி வாங்க போகும்போது இந்த கொழுப்பு வாங்கி சாப்பிடாம இருக்க முடியல. என் பையன் திட்டுறான், அந்த பையன் திட்டுறான், மகா திட்டுறா, ஆனால் எனக்கு அந்த கொழுப்பு டேஸ்ட்டை சாப்பிட்டுட்டு பழகிட்டேன். இந்த அம்மா தான் கறி வாங்க போவாங்க, வேறு யாரும் போக மாட்டாங்க. கடைக்காரன் இந்த அம்மா வந்தால் இவங்களுக்காகவே கொழுப்பு எடுத்து வச்சுருப்போம். அவன் மறந்துட்டானா, என்னப்பா என் கொழுப்பு எடுத்து வைக்கலையானே கேட்பாங்க. இதை அவங்க இங்கே பாருங்க, நீங்கள் சரி, அவங்க சொல்லும்போது எப்படி சொன்னாங்க தெரியுமா? அழுதுகிட்டே சொல்கிறாங்க, மகனே இதிலிருந்து நான் விடுதலை அடையணும். ஏன்னா என் உடம்பு நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டே இருக்குது, இதனால பாதிப்படைஞ்சு போயிட்டே இருக்குது. ஆனால் என்னால் இதை என்ன செய்ய முடியலை, இந்த கொழுப்பை சாப்பிடுகிற பழக்கத்திலிருந்து என்ன செய்ய முடியலை என்னால். நான் வந்த புதுசில் என் பிரசங்கங்கள்லாம் இப்போ ரொம்ப விரும்பி மக்களுக்கு கேட்பாங்க, மகனே நீ பண்ணுற பிரசங்கங்களெல்லாம் கேட்டுட்டு அப்படியே தீர்மானம் எடுத்து இன்னையிலேருந்து கறியே சாப்பிடக்கூடாதுன்னு வருவேன். நேர சர்ச்சு முன்னே கறி கடைக்கு தான் போவேன். அவங்க அழுது அந்த அழுகை இப்போவும் என் கண்ணு முன்னால் நிற்க. ஒரு சிறு குழந்தைய போல தேம்பி தேம்பி அழுகுறாங்கங்க. இது என்னது? மாம்ச இச்சை தானே. நாக்கின் ஒரு ருசி கூட மாம்சத்தின் இச்சை தானே. என்ன இங்கே கொழுப்பு சாப்பிட்ற ஆட்கள் நிறைய இருக்கிறீங்களா? இப்போ வேணா சாப்பிடுங்க. இப்போ இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் ஓகே. ஏன்னா உடம்புக்கு என்ன தேவை? கொஞ்சம் பலன் தேவை. ஓவராகவும் சாப்பிட்றாதீங்க. பாருங்க, மாம்ச இச்சையை ஆலயத்திற்குள்ள பிரசங்கம் கேட்கும்போது இன்னைக்கு நான் இதை என்ன செய்ய போகிறேன், ஜெயிக்க போகிறேன் அப்படின்ட்டு தான் வெளியே போய் செருப்பம் மாட்டுறாங்க. பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு தான் நடக்கிறாங்க. கறிக்கடையை பார்த்த உடனே கால் தானாக நிற்குது. கறி வாங்கினா பரவாயில்ல, வழக்கம் போல கேட்குற அந்த வாய் எதையும் கேட்டு வாங்குது. இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை. ஆனால் எனக்கு இந்த சம்பவம் அப்படியே என் மனதில் பதிந்து நிற்குது. மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாததும் ஆண்டவர் கையில் இல்லை, அது யார் கையில் இருக்குது? உன் கையில் தான் இருக்குது. மாம்சம் சொல்ல இதை செய் அதை செய்யுன்னு, வேண்டாம்னா வேண்டாம். யாருக்காக வேண்டாம்? என் இயேசுவுக்காக வேண்டாம்.
எனக்காக தன்னை தானே தன் மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த என் இயேசுவுக்காக என் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நானும் சிலுவையில் அறைந்து வாழ்கிறேன் சொல்றான். பாத்தீங்களா? அவன்தான் மீட்பை மையமாய் கொண்டு வாழ்கிற மனிதன். அல்லேலூயா. ஒருத்தவங்க பேசுறாங்க, மாம்சம் சொல்லும், நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை நல்லா கேளு அப்படின்னு சொல்லும். அங்க ஆவி என்ன சொல்லும் தெரியுமா? நீ அப்படி கேட்காத, நீ மீட்கப்பட்டவன். அவன் மாம்சத்துக்குரியவன் அப்படி பேசுவான், நீ மீட்கப்பட்டவன் அப்படி பேசாத. அப்ப அந்த மீட்பு அந்த இடத்துல ஞாபகத்துக்கு வரும்போது அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நம்ம கோழையா போகணுமா பாஸ்டர்? இல்லை, கோழையெல்லாம் போகாத, நியாயத்தை மாத்திரம் பேசு. அநியாயமான வார்த்தைகளை பேசாத. நியாயத்தை பேசலாம், ஆனா அநியாயமான முறையில் அதை வெளிப்படுத்தக்கூடாது. புரியுதா புரியலையா? நியாயத்தை கேட்கலாம், ஆனா அவங்க நியாயமற்ற காரியத்தை, அநியாயமான வார்த்தைகள், செயல்கள், அந்த சேஷ்டைகள் அவங்க முகத்தை காட்டுறது, அப்படி அதெல்லாம் அது வித்தியாசமா இருக்கும். ஆனா நீ அதை செய்யாத, ஏன்னா நீ மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அவன் இருள வாழ்கிறவன், அவன் இருளின் கிரியை அவன் வெளிப்படுத்துவான். நீ வெளிச்சத்தின் பிள்ளை, உன் கிரியைகள் என்னவா இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? இந்த பைபிளை எடுத்துட்டேன் இல்லை அப்படின்னா அங்கேயே கதை முடிஞ்சுதுப்பா, அங்கேயே உன் சாட்சி அவுட்டு, இன்னும் மாம்சம் என்ன செய்யலை? சாவலை. அப்படின்னா உனக்குள்ள இருக்குது, இந்த பைபிளை எடுத்ததுனால அப்படிங்கிற தோத்துறோம். அப்படிங்கிற என்ன தோத்துறோம்? உன் மாம்சத்தை நீ சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து உண்மையானால் இந்த மாதிரி பல்ல கடிச்சுக்கிட்டு தோத்திரம் சொல்ற அளவுக்குலாம் ஆத்திரம் வரக்கூடாது. என்ன சொல்ற பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குது? விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்து. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வசனம், அடிக்கோடு போட்டு வச்சுக்கோங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி கிறிஸ்துவின் உடையவர்கள். ஒரு காலத்துல கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கல. எப்ப மீட்கப்பட்டோமோ அப்ப நம்ம யாருடையவர்களாய் ஆயிட்டோம்? பாட்டெல்லாம் பாடுறோம்ல, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே. பாருங்க, கிறிஸ்துவே சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தார். மாம்சத்துல தானே தொங்கி மரித்தார். ஆனா அதுக்காக இப்ப நம்மளும் சிலுவைங்கிற ஒரு மரத்துல தொங்கி மரிக்கணும்னு சொல்லல. சிலுவை என்பது தேவ சித்தம். நாமும் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் என்னவா இருக்க வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை குறித்த என்னது? சிலுவை. கழுத்துல போட்டுக்கிற சிலுவை இல்லை, தாலியில போட்டுக்கிற சில தாலியில போட்டு தூக்கி முத்தம் மண்ணாங்கட்டி சிலுவையை முத்தம் கொடுத்துட்டா அதெல்லாம் என்ன விக்கிரக ஆராதனை. சிலலாம் மோதிரத்துல சிலுவையை போட்டுக்கிறது.
அதே கையால் திருடுறது, கள்ளக்கணக்கு எழுதுறது. சிலுவை என்பது நீ மீட்கப்பட்ட பொழுது இதற்கப்புறம் நீ எப்படி உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்னு ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்கிறார் தெரியுமா? அதுதான் சிலுவை. சிலுவைக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான விளக்கம் இருக்கும். எல்லாமே சரிதான். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை, ஒரு பக்கம் இருக்கு, ஆசை இச்சை, லோவர் லெவல், ஹையர் லெவல். ஆசை என்பது ஓரளவுக்கு கட்டுக்குள் இருப்பது, இச்சை என்பது அது கட்டுப்பாடற்றது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ உண்மை கிறிஸ்தவனாயிருந்தா ஆசையையும் சிலுவையில் அறைந்துடு, இச்சையையும் சிலுவையில் அறைந்துடு. இதுக்கெல்லாம் ஆமேன் வராதுன்னு எனக்கு தெரியும். இங்கே மாத்திரம் இல்லை, உலகம் இருங்கிருந்து இதுக்கெல்லாம் ஆமேன் வராது. ஆனால் நீ அப்படி அறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாரு, அது எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ வந்து இது என்ன காலம்? காற்று காலம். பட்டம் விடுறாங்க, என்னமா பறக்குது உல்லாசமாக. நான் போன்னு சொல்கிறேங்க, அந்த காற்றில் அந்த பட்டம் எப்படி பறக்குதோ அதை மாதிரி உன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நீ பறப்பாய். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமாக இருக்காது, பாரமாக இருக்காது. ஏன்னா ஆசையவே சிலுவையில் அடிச்சிட்டேன். அதுக்கு மேலே இன்னும் இன்னும் இழுக்கிற இச்சைகளை கூட நான் எங்கே அடிச்சிட்டேன். அதனால தான் நம்ம பாடுறோம், ஆசை இச்சை எல்லாமே சிலுவையில் அடித்ததுனால தான் நம்மளால் பாட முடியுது. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் சித்தம். இல்லை இல்லை இல்லை, தப்பு. பார்த்தீங்களா? இதான் ஈ அடிச்சாங்க அப்படி பாடுறது. என் சித்தம் செய்வது தானே இல்லைங்க. சாதம் அப்படியே வார்த்தையை மாற்றுவான். இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிக்கணும். அனுபவி ராஜா. நீங்க நிறைய பேர் சொல்லு, இந்த வயசுல அனுபவிக்கலாம், எந்த வயசுல அனுபவிக்கிறது? நான் கேட்கிறேன், இந்த வயசுல உன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையலன்னா எப்போ நீ அறைய போற? வெற்றி என்பது என்ன தெரியுமாங்க? நான் சொல்றேன், ஒண்ணுமே முடியாம எல்லாமே உடைஞ்சி நொறுங்கி விழுந்து கிடக்கும் போது, உன்னால ஒண்ணு சாப்பிடவே முடியாத போது, பல்லே போன போது எனக்கு இறைச்சி வேண்டான்னு சொல்றியே, அது இல்ல வெற்றி. எல்லாம் எலும்பையே கடிச்சு நொறுக்கி உள்ள தள்ளுற அந்த வயதுல கூட வேண்டான்னா வேண்டான்னு விலைக்கு வைக்கிறியே, அதுதான் வெற்றி. சத்தன்னும் கம்மியா தான் போகுது. கடினமான உபதேசம் தான். இயேசு கூட இதை மாதிரி போதித்த பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை? நான்லாம் அப்படிதாங்க வாழ்ந்திருக்கிறேன். என் வாழ்க்கை சரித்திரத்தை பின் திரும்பி பார்க்கிறேன். மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எப்போதுமே சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கும். அப்பப்போ பிச்சுக்கிட்டு வரும். நம்ம அதை திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஒப்பு கொடுத்தல், மறு அர்ப்பணிப்புங்கிற பேரில் அதை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் தினந்தோறும் வேதம் வாசிக்கிறோம், தினந்தோறும் தேவ சமூகத்தில் போகிறோம்? அந்த ஓட்ட உடச ஆடுறது கீடுறதெல்லாம் சரி பண்ணி, அவரோடு நான் இணைந்திருக்கிறேன், என்னையும் அவரையும் பிரிப்பதற்கு இந்த உலகத்தில் வேறொரு சக்தி இல்லவே இல்லை. என் மாம்சம் அவருக்கு சொந்தம். என் மாம்சத்தில் எழும்புகிற ஆசைகள் எல்லாம் அவருடைய பாதத்தில் வச்சுட்டேன். என்னை இழுக்கிற இச்சைகளை எல்லாம் அவருடைய பாதத்தில் வச்சுட்டேன். ஏன்னா நான் அவருக்கு சொந்தமானவன். அல்லேலூயா. அது வாலிப வயதோ இள வயதோ, இன்னைக்கு சாத்தான் அநேகரை வஞ்சிப்பது என்ன தெரியுமாங்க? இந்த வயதில் அனுபவிக்க வேண்டியது அந்த வயதில் அனுபவி. இன்னைக்கு கொரோனா காலத்தில் மக்கள் செத்து மடிக்கிறாங்க. நேற்றைக்கெல்லாம் நான் பார்க்குறேன், அப்படியே ஒரு பெரிய நதியினுடைய பாலத்திலிருந்து பிணங்களை அப்படியே என்ன செய்கிறாங்க? தூக்கி வீசுறாங்க. பாட்டு பாடும், அழகும் மாயை நிலைத்திடாதே,
அதை நம்பி அதே மயக்கிடுமே. இந்த பாடலாம் வருவாய் தருணம் இதுவே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, தூக்கி எறியப்படுகிற அந்த பிணம் எவ்வளோ ஃபேர் அண்ட் லவ்லியில் குளிச்சிருக்கும், என்னென்ன விதவிதமான சென்ட்டுகளை போட்டிருக்கும். இன்னைக்கு அதுக்கு என்ன இல்லை, புதைக்க கூட நேரம் இல்லை, மரியாதை இல்லை, தூக்கி தண்ணியில் வீசி எறிகிறோம். இதுதான் மாம்சம். ஆனால் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளை, மாம்சத்தில் ஆசைகள் வரத்தான் செய்யும், அந்த ஆசைகள் கட்டுப்படாத போதும் அதுக்கு பேர் என்ன பேரு, இச்சையாய் மாறும். ஆசை வந்தாலும் சரி, இச்சை வந்தாலும் சரி, ரெண்டையும் தூக்கி கிறிஸ்துவின் பாதத்தில் வச்சுட்டு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னேன் போறானே, அவன் தாங்க வெற்றி அடைகிற கிறிஸ்தவன். அதைத்தான் நான் சொல்றேன், உங்கள் மாம்சத்தை அடக்கி ஆளுகிற யாராய் இருங்கள், எஜமானராய் இருங்கள். இருக்க விரும்புறீங்களா? ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் மாம்சத்துல நான் மாம்சத்திற்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மாம்சம் என்னை ஜெயித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கேட்ட இந்த வசனங்களின்படி மாம்சத்தை அடக்கி ஆளுகிற ஒரு எஜமானாய் என்னை நீர் மாற்றும், அந்த அறிவை நீர் எனக்கு தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ற வசனத்தின்படி சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ எனக்கும் இன்றைக்கு இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் தந்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சரீரத்தை வெற்றி கொள்ள முடியாமல், சரீரத்தின் ஆசை இச்சைகளை ஜெயிக்க முடியாமல் திக்கி திணறி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய வசனம் அவர்களை ஆளுகை செய்வதாக, தேவ ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்வீராக, ஆவியாயிருக்கிற தேவன் அவர்களை ஆளுகை செய்வீராக. தேவனுடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். தேவனால் உண்டாகும் விடுதலையை இந்த மாம்ச வாழ்விலேயே நாங்கள் பெற்று ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் கட்டளையிடுவீராக. இந்த வசனங்களை கேட்டவர்கள் இதை கேட்டு அப்படியே விட்டுவிடாமல், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்ற எபிரேய நிருப ஆக்கியோனின் வார்த்தைகளின்படி திருவசனத்தை செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியங்களை எங்களுக்கு விவரித்து நீர் காண்பியும். உம்முடைய நாமத்திற்கே எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். Thank you, Lord Jesus.